நீங்க ஒரு ஸ்டாரமா பேசுற மாதிரி தெரிஞ்சு அந்த பார் அழுவும் மட்டும் நமக்குள்ள ஒரு எப்படியாவது சந்தோஷம் வருது. எனக்கு மட்டும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்ற பிக் பாஸ் சீசன் இன்னைக்கு அப்டேட் என்ன பிரவீன் வந்து வீட்டு தலையாயிட்டாப்ல. வீட்டு தலையாயிட்டோன்னா இது வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே எவன் என்ன சொன்னா என்னடா நான் என் இஷ்டத்தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு எப்போ மண்டகலாம் பேச ஆரம்பிச்சாங்க. நீ சுத்த மூட்டு சும்மா உட்கார் அப்படின்னு சொல்லி பிரவீன் உட்கார வைக்க அவங்களுக்கு ஐயோ இத்தனை நாள் அவங்களை எதிர்த்து பேசாத ஒருத்தன் நம்மளை எதிர்த்து பேசிட்டானே, எவன் தானே கரெக்டா இருப்பீங்க, எப்பதானே இப்ப பேச்சு கேட்பீங்க அப்படின்னு பாருக்கு ஒரே மன உளைச்சலா போச்சு. அவங்களும் துஷாரு வீட்டு தலையானாலும் சரி யார் தலையானாலும் நம்ம பேச்சு கேட்டுறாங்க ஒரு ஆட்டம் தான். பிக்காளி பக்கி இத்தனை பேர் தலையாகி நம்ம பேச்சு கேட்பாங்க இருக்கு, நீ தலையாக வேண்டியதானே அப்படின்னு கேட்டோமாக எங்க விடுறாங்க, அதுக்குலாம் அடிச்சு உட்கார வச்சிடறாங்களே. அதுக்கெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா வந்து தலை டாஸ்க்கு வரணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணா தானே நம்ம தலை டாஸ்க்கே வருவோம். நம்ம எதை ஃபாலோ பண்ண மாட்டோம் மண்டக்கிரமாவே தெரியும் அப்படின்னா கடைசியோட சுத்தம் மட்டும் சும்மா தான் உட்காரானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. இதுல இன்னொரு என்னடான்னா நம்ம லாஸ்ட் வீக்ல விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்கலாம் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு கேள்வி கமருதீனை பார்த்து நறுக்குன்னு கேட்டாப்ல. அந்த கேட்டதுல கமருதீனுக்கு ரோசம் வந்துருச்சானு தெரியல, பாவை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆஹா இவன் நம்ம விட்டு விலக ஆரம்பிச்சுட்டான், இதுக்கு மேல விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கமருதீன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாரு நேத்து போய் திவாகர்ட்ட இப்பவே திவாகர்ட்ட சொல்றாங்க கமருதீன் சரி கிடையாது, என்ன தப்பா யூஸ் பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஏமா கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது பல்ல இழிச்சு போட்டு இப்ப தன்னை சப்போர்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு தூக்கி விட்டாங்க. தூக்கிட்டு திரும்பவும் யார்த்தையா ஜாயிண்ட் அடிக்கலான்னு பாக்குறாங்க, எவனும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன பண்றது பழைய குருடி கதவு தரோடின்னு மறுபடியும் தர்பீசி போய் விழுந்துட்டாப்ல. போன வாரம் தான் கேட்டாங்க தங்கச்சின்னு கூப்பிட்டாவல இப்படி தப்பா பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை கிளப்பி விட்டாங்க. இப்ப எவனும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு திருப்பி தர்பீஸே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாப்ல. நம்ம தர்பீஸுக்கு எத்தனை பார்த்தா புத்தி வராது, அது வேற விஷயம். ஆனா இனிதான் வெயிட்டான சம்பவம் இருக்கு. பிரவீன் விட்டு செய்யல பார்வதி இப்பவே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு அற்று பிளாப்னு சொல்லிட்டாப்லையா, கொஞ்சம் கூட சீரணிச்சுக்கவே முடியல. உண்மையா சொல்றேன், இந்த வீட்டுல யார் அழுதாலும் சரி ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பார் அழுவும் மட்டும் நமக்குள்ள ஒரு எப்படியாவது சந்தோஷம் வருது. எனக்கு மட்டும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதுல ஒவ்வொரு தடவையும் அழுவும் போது சில இதெல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை அழுதுட்டு மூணாவது அழுதும் போது எரிச்சல் அவர்ல பாவமா இருக்கும். ஆனா எத்தனை தடவை அழுதாலும் மனசுக்கு நிம்மதியாகவும் சாட்டிஸ்பேக்ஷனாகவும் இருக்கு. ஏன் அவ்வளவு பெரிய வேலை செஞ்சா என்ன, அது எப்படா பார்த்து அடிக்கணும்னு தோணுது எனக்கு தோணுதே. தயவு செய்து சொல்றேன், பிக் பாஸ் நல்லா இருக்கும் நினைச்சா அதே மாதிரி பிக் பாஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காப்லன்னு தெரியல. இந்த சீசன்ல நாமினேஷன் பாஸ் அள்ளி தெளிக்கிறாப்ல. இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லாத்தையுமே ஒழிச்சு வந்துட்டாரு, இல்ல வாங்க காசு இல்லையான்னு தெரியல. நாமினேஷன் கார்டு இருக்க காசு ஃபுல்லா வாங்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ அள்ளி தொளிக்கிறது. இந்த வாரம் மட்டும் 6 பேர். இது நாமினேஷன் லிஸ்டாடா, நாமினேஷன் லிஸ்ட்ல எவனுமே மெயினான லிஸ்ட் எவனுமே வரலையடா. முக்கியமா பாரு வந்திருக்கு, தூக்கி வெளியே வச்சா நல்லா தான் இருக்கும். அந்த நாமினேஷன் பாஸை வச்சுக்கிட்டு அதுவும் 6 பேர் யூஸ் பண்றாங்க. மிச்சம் இருக்கவே எல்லாம் பார்த்தா மிச்சம் இருக்கவே ஒரே ஆளே அடிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன சந்தோஷம்னா பாரு 7 பேர் அடிச்சிருக்காங்க, கமூதின்னு 10 பேர் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மோசமான நாமினேஷன் பார்த்தது இல்ல. ஒரே ஒரு சந்தோஷம்னா பாரு வந்திருக்கு, தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்கடா. எப்படி அனுப்ப மாட்டீங்க, அந்த பாம்பாட்டி கலையரசன் தான் வெளியே அனுப்ப பார்ப்பீங்க. பரவாயில்ல செகண்ட் பிளேஸ்லயாவது வைங்கடா தூக்கி, லாஸ்ட் பிளேஸ் முந்திர பிளேஸ்லயாவது வைங்கடா தூக்கி. வெளியெல்லாம் பாட்டு பாடி நிக்க வீட்டுக்குள்ள ஏன் வந்தானே தெரியாம திருட வந்து கூந்துட்டு போன மாதிரி பிக் பாஸ் ஆள் அனுப்பி அதை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆக இந்த வீட்டுல நான் எவன் பேச்சே கேட்க மாட்டேன், என் பேச்செல்லாம் கேளுங்கன்னு சொல்லிட்டு பாரு மண்டக்கமா தெரியாது யார் யாரெல்லாம் கடுப்பா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.